Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 97 இறைவசனம். உன் வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. தாவீதுக்காரர் அவர் எழுதிய இந்த சங்கீத பகுதி மிகவும் அருமையானது. நம்மளுடைய வாழ்விலும் கூட பல இடையூறுகளுக்கு மத்தியிலே, பல உபத்திரங்களுக்கு மத்தியிலே வாழ்கிற நம்மளும் கூட தாவீதுக்கு உண்டான விசுவாசத்தை நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, கடவுளோடு நெருங்கி இருப்பதே, அவரோடு தஞ்சம் அடைவதே நம் வாழ்விற்கு, நம் வாழ்க்கையில் உண்டாகும் எல்லா கேள்விகளுக்கும் அது ஒன்றே பதிலாகும். இறை அன்பு ஒன்றே பதிலாகும். அதை தவிர நம் வாழ்வில் ஏற்படும் கேள்விகளுக்கு நாம் விடைகளை தேடி எங்கு அடைந்தாலும் அங்கு மன உளைச்சலும் சோர்வும் தான் இருக்கும். என்னோட வாழ்க்கையிலே ஆண்டவர் மிகப்பெரிய அனுபவத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் நான் வைத்து தான் தாவீது போல அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க நான் கற்றுக்கொண்டேன். பூமிக்கு கீழே நடக்கும் எல்லா செயல்களும் ஆண்டவருடைய கண்ணில் வெட்ட வெளிச்சமாக காணப்படும். இன்றைக்கு ஒருவேளை ஒரு நபர் வெளியே ஒரு குணமாகவும் உள்ளே ஒரு குணமாகவும் இருக்கிறார்கள். இந்த உலக வாழ்வில் யாரை கிட்ட பழகணும்னாலும் ரொம்ப யோசிக்க வேண்டும். ஏனென்றால் பார்ப்பதற்கு ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையோ பெரும் சாக்கடையாக இருக்கும். பார்ப்பதற்கு ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அவர்களுடைய மனதோ ரொம்ப கடவுளையே நேசிக்கிற விதமாக இருக்கும். அதுதான் நம் வாழ்க்கை. அவருடைய வருகையின் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு பிரியமானவர்களே, நம் உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் சீக்கிரமாக அவரோடு தஞ்சமடைய வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதை குறித்து எபேசியர் 3 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. ஆமென், ஆமென், ஆமென். இங்கு முதல்ல ஆரம்ப பகுதியில் என்ன சொல்லி இருக்கிறாங்க? சகல பரிசுத்தவான்களுடைய கூட கூட கிறிஸ்துவினுடைய அன்பு. அவருடைய அன்பு எப்படியாக இருக்கிறது? சகல பரிசுத்தவான்களுடைய கூட. ஆமா, அவருடைய அன்பு எப்படியாக இருக்கிறது? அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய அன்பை நாம் ஒருவேளை அகலத்தையும் பார்த்திருக்கலாம். இன்னும் அதில் என்னென்ன இருக்குது? ஆழம் இருக்கிறது, உயரம் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவ அவருடைய அன்பை நம்மளால் அளந்து பார்க்க முடியாது. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதற்கு எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியாது. அவர் அளவற்ற அன்பு காட்டுபவர். அவர் மன்னிக்கும் குணம் படைத்தவர். அவர் பரிசுத்தர். இப்படி அவருக்கு என்ன ஒரு பேர் சொன்னாலும் வைத்துக்கொண்டே போகலாம். இன்றைக்கு அவருடைய வார்த்தையிலே அதிக கவனம் உள்ளவர்களை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நான் ஆரம்ப காலத்தில் உலக வாழ்க்கையில் இருந்தேன். ஆனால் அப்பொழுது கிடைக்காத வெற்றிகள் எல்லாம் இப்பொழுது எனக்கு கிடைக்க செய்கிறார். இந்த காணொளி தொகுப்பை நான் எப்போது ஆரம்பித்தனோ அப்போதிலிருந்து இப்போது வரை அவருடைய வெளிப்பாடுகளும் ஆசீர்வாதங்களும் மிகுதியாக நான் காண்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜபங்களும் என்னை இந்த ஆசீர்வாதத்தை கிடைக்க செய்தது. அதற்காக உங்களை மனமார்ந்த நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாம் ஒரு விஷயம் ஆண்டவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதென்றால் நாம் ஜெபிப்பதனால் அல்ல, மற்றவர்கள் நமக்காக ஜெபித்திருப்பார்கள். அப்படியும் ஒருத்தருக்கு வெற்றி வரும்.
நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு அப்படின்னு நினைத்தால் ஒரு வேளை அது நான் ஊழியமானது சுயநல ஊழியமாக மாறிவிடும். எல்லாருடைய ஜெபங்களின் ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் நமக்கும் தருகிறார். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை நாம் வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்னை பற்றி என்னுடைய அன்பின் முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சி எடுங்கள். ஏனென்றால் நாம் முயற்சி எடுப்பதில்லை என்று இன்னொரு அவருடைய ஜீவனல் வார்த்தை, இது இணையான வசனம்தான் அது, ஆனால் நம்மளை குத்தும். எப்படி கடவுளுடைய ஜீவனல் வார்த்தை நம்மளை அப்படி ஊசி மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். ஏனென்றால் அவருடைய கடிந்து கொள்ளுதலும் நமக்கு தேவையில்லை. அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய கடிந்து கொள்ளுதலை நாம் ஒதுக்கிக்கிறோமா? அப்படி ஒதுக்கினால் நமக்கு நித்திய ஜீவ வாழ்க்கை கிடையாது. பிரியமானவர்களே, அந்த வசனத்தையும் கூட நாம் தியானிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவசனம் வாசிப்போம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூலம் உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். ஆமென். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடு. அதாவது நாம் போதகர்களாக இருக்க வேண்டிய இடத்திலே, மற்றவர்கள் முன்மாதிரியாக நாம் முன்மாதிரியாக இருக்கும் இடத்துல இருக்கிற நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து உங்களுக்கு திருப்பி கற்றுத்தரணும் போல. நீங்கள் இன்னும் நீங்கள் உணவு சாப்பிடும் ஒரு ஒரு மனிதராக இல்லை, பால் குடிக்கும் குழந்தையாகவே தான் இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறது. இங்கே எப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடு. ஏன்னால் ஆண்டவருடைய கண் அநேகமாக வெட்ட வெளிச்சமாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாம் எங்கும் தப்பித்து சென்று விட முடியாது. நம் மனிதர்களிடத்தில் நாம் தப்பித்து சென்று விடலாம், மறைந்து விடலாம், எல்லாம் மறைந்து வாழலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் எங்குமே மறைந்து வாழ முடியாது. அவர் ஒரு வாட்டி அவரை தன்னுடைய மகன் என்று நம்மளை தேர்ந்து விட்டால், தன்னுடைய மகள் என்று அவர் தேர்ந்தெடுத்துட்டால் அவரை விட்டு நாம் எங்கேயும் செல்ல முடியாது. இது என்னோட வாழ்க்கையில மிகவும் ஒரு வெளிப்பாடுகளை நான் கண்டேன். 10 வருட காலமும் நான் என்னென்ன வழிகளெல்லாம் நான் தயார் செய்தனோ அதையெல்லாம் அந்த வழியெல்லாம் தடையாக்கி என்னை அந்த தவறுகளை எல்லாம் உணர வைத்து இப்போது அவர் பக்கமாக முழுமையாக அவருடைய ராஜ்யத்துக்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் என்றால் அவர் செய்த அந்த காரியங்கள் தான் இப்போது அவருக்காக நான் நிற்கும் இடத்திலே ஆண்டவர் என்னை உயர்த்தியிருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மறுபடியும் இந்த தினவசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 97ஆம் இறைவசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். எப்படி பாருங்க, எவ்வளோ பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. எவ்வளோ பிரியமா இருக்கு தெரியுமா? சில பேரை ஃப்ரெண்டு அதெல்லாம் பார்க்கும்போது, நீ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, உண்மையில எனக்கு எவ்வளோ பாசமாக இருக்குது தெரியுமா, நீ ஒன்றை மாதிரி என் ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி தாவீது உமது வேதத்தில் நான் எவ்வளவாக பிரியமாக இருக்கிறேன், முடிவு பரியந்தம் வரைக்கும் இரவானாலும் பகலானாலும் உம்முடைய வார்த்தையிலேயே உம்முடைய அன்பிலேயே நான் நிலைத்து இருக்கிறேன் என்ற தாவீது சொல்லுகிறார். நாள் முழுவதும் அது என் தியானமாக இருக்கிறது. நாள் முழுவதும் நாம் ஒவ்வொரு சிந்தனையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தாவீது என்ன சொல்லிக்கிறார்? நாள் முழுவதும் அது என் தியானம். எனக்கு பிரியமானவர்களே, நம் வாழ்விலும் கூட கடவுளுடைய ஜீவன வார்த்தை நமக்கு தியானமாக அமைய ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த சங்கீத பகுதி 119ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நீர் எங்களுக்கு அளவு கடந்த ஆசீர்வாதத்தை தருகிறீர்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கும் தாவீதின் விசுவாசத்தை போல எங்களுடைய விசுவாசத்தையும் மிகவும் அருமையாக அதை வழி நடத்த, அந்த விசுவாசத்தை கடைபிடிக்க தேவை கிருபை செய்வாண்டவரே. எங்கள் விசுவாசமானது பலத்த கோட்டையாக அமைய கடவுது என்று நீ சொல்லியிருக்கிறீரே. இந்த விசுவாசத்தை யாரும் உடைத்ததாடுவதற்கு நீ காத்துக்கொள்ள மாட்டோம். உமது சட்டையினாலே மறைத்துக் கொள்ள மாட்டோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து வெற்றி பெற செய்யும்.
அப்பா, நிறைவாழ்வுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த புதிய ஏதேன் ஊழியத்தின் மூலியமாக நீர் உம்முடைய வெளிப்பாடுகளை எல்லாம் நீர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். சொத்துகத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமா ஜெபிக்கும் நல்ல பிதாவை. ஆமென். ஆமென். Now you're watching New Eden TV.